நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஒரு சிவபயணம் மேற்கொள்ளலான்னு திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் இருக்கிற கொண்டரங்கி மலையேறத்துக்கு தான் வந்திருக்கிறேங்க. கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக தலைவர் சாகரன் வந்திருக்கிறாரு. நம்ம நண்பர் விஜய் நீண்ட நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. பயணம் சிறப்பாக இருக்கும். வாங்க பயணத்துக்குள்ளே போகலாங்களா? போகலாங்க. ஓம் நமச்சிவாய. இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கோம். இது 2வது வருட பயணம். இந்த மலையேற்றத்தை பற்றி சொல்லணும்னா முழுவதுமே பார்த்தீங்கன்னா செங்குத்து பாறைகளாக தான் இருக்கும். ஆங்காங்கே நடப்பட்டிருக்கிற அந்த கம்பிகள் உதவியோட தான் நம்ம மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சாகச பயணம்னே சொல்லலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி மலை உச்சிக்கு வந்து ஈசனை வழிபட்டு அந்த பயண தொகுப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும். அதனால பதிவை முழுமையாக பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் அடிவாரங்க. அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அந்த படிப்பாதைக்கு நேர் எதிர்ப்புறத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில தெய்வங்களோட உருவச்சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கும். பாதை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் படிக்கட்டுகளாக தான் இருக்கும். நம்ம சிறிது தூரம் அப்படியே மேலே ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கே சிவனை வழிபட்டுட்டு நம்ம பயணத்தை பார்த்தீங்கன்னா இனிதே ஆரம்பிக்கிறோம். பத்து படிக்கே எழுது பிடிக்குதா? ஆமாங்க. ஐயோ ரொம்ப வெயிட் போட்டு மாட்டது. வெயிட் நீங்கள் ஓட்டிங் சொல்லுங்க, மொத்தத்தில் அங்கேயும் சேர்த்தாதீங்க. நானும் நல்லா வெயிட் போட்டேயா. நான் ஒருத்தன் அந்த கேங்லேயே ஒல்லியாகிறாளுங்க. கைஸ், மாதத்துக்கு ஒரு மலை ஏறினாலும் நம்ம தலைவர்னால் முடிய மாட்டேது. பாருங்கள், நம்மளுக்கு கீழே 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்துட்டுக்கிறாரு. சித்ரா பௌர்ணமி போகிறோமே 2 தொப்பைய சாமி மலை மலையாற்றம் நண்பர்களே. தொப்பை சாமி மலைங்களா? ஆமாங்க. அதுக்கு இந்த தொப்பையோட போனால் ஏற முடியுமா? ஏறிடலாங்க. பிடிச்சி வச்சாச்சு. எனக்கு நீங்கள் இழைப்பார் இல்லையா? எனக்கு வேண்டாம். தண்ணி குடிச்சா ஏற முடியாது. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறதா? ஆமாம். மேலே போய் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இந்த கூலிங் கிளாஸ் கொடுக்குறீங்களா? நம்ம ரெக்கார்டு பண்ணுறாரு இல்லைங்க, அவர் தானுங்க கின்னஸ் ரெக்கார்ட் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் பேசுகிற டைம் இல்லை, தலைவன் போயிட்டாப்ல. வந்து விட்டது. பறக்கும் பாறையா? ஆமாம், இன்னி பறக்க வேண்டியதா. பாருங்க மக்களே, பறக்கும் இடம் இன்னி பயங்கரமாக இருக்குங்க. ஐமேக்ஸ் பாதை வந்து விட்டது. இதுக்கு மேலே ரொம்பவே செங்குத்தாக மலையாற்றம் இருக்குங்க. சேகரனை பேக் அடிக்கிறாருன்னா அப்போயே தெரிஞ்சுக்கணும் பாதை எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க. ஆல்ரெடி வந்திருக்கோம், சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. வெயில் வந்துச்சுன்னா தான் சிரமம், மற்றபடி சாதாரணமாக ஏறலாம். பாறை பறக்குதா இல்லையா? நீங்கள் உருட்டிக்கிற பறந்துடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நானும் பறந்து பார்த்தேன், ஆனால் ஒரே படிக்கட்டில் தான் பறக்கிறேன். ஸ்பீடு பண்ணுங்க, ஓடுங்க. அவர் எப்படி போனார்? ஒரு தம்மா கட்டுங்க பார்க்கலாம். அவர் இறக்கத்தில் ஓடினாரு. நம்ம பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஏற்றிட்டாரு. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்குது. சித்தர்கள் தவம் செய்த குகையானலாம் எனக்கு தெரியாது. கரெக்டாக இருக்குமா சேகரனுக்கு? உட்காந்துக்கிறீங்களா? உட்காந்துடலாம். சேகர் மாமுனி சித்தர் பீடம் அப்படின்னு வச்சிடலாம். இங்கே அளவு கரெக்டாக இருக்குமா ஐயா தலைவனுக்கு? உட்கார முடியாது, படுத்துக்கலாம். சாய்ச்சி படுத்தீங்கன்னா அத்தி வரதர் மாதிரி முடியலைங்க. நல்ல வியூ. இவங்க ஆல்ரெடி நான் அப்படி இருக்கிறேன். ஜி, எத்தனை தடவை வந்துங்க? 2ங்களா? ரெஸ்ட் இல்லைங்களா? போனோன்னே வந்துட்டீங்க. பேசவும் இல்லை. இது மாதிரி ஆகுமான்னு பார்க்குறேன்.
நீங்கள் ஓடுறீங்களா? ஐயோ ஒரு ரவுட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி ஆகுன்னா அந்த மாதிரி வேறு வரணும், அந்த மாதிரி உடம்பு. சரிண்ணா அவரை விட ஸ்பீடாக நீங்கள் இறங்கிடலாம். நீங்கள் வந்து சொல்லு, நானும் விஜய் உருட்டி என்ன உங்களுக்கு வேர்வை வராது, ரத்தம் தான் வரும். காவல் நேரத்தில் கீழே வந்துடுவீங்க. கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிறான். ஓகே சொல்லுங்க. இறங்கில தலைவன் கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி பார்த்துக்குங்க, புயல் மாதிரி போவாப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவரே. சலாம் அலைக்கும். ஓ இது முடிக்கிற மாதிரி. டாயிங் டாயிங் டாயிங். அடுத்த நிறுத்தம் 3வது வளைவு. சாயங்காலம் தான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எங்கேயோ மூளைக்கு உட்காருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைவர் உட்கார மாட்டார். ஒரு அரை மணி நேரத்துக்கு இங்கே கீழே இறங்க சொல்லுங்க. எங்கேங்க ஓரம் கட்டிட்டீங்க மேலே போவீங்கண்ணா தான் நல்லா சாப்பாட்டுற மாதிரி நாங்கள் மல்லத்தே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த படிப்பாதை முடிஞ்சிடும். பாறையிலே அப்படி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறக்கும் பாரு, ரியல் பறக்கும் பாரு அப்படின்றது. ஆமாம் பறக்கும் பாறை வருது. நீங்கள் வந்தால் தானே ஆகு பறக்கும் பாறை. யோ அண்ணன் உப்பு மூட்டை தூக்கிட்டு வாயா, முடியல எடுக்குது. காற்று கம்மியாக இருக்கும் நேரத்தில் தான் அந்த பறக்கும் பாதை கடக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிட்டு சொல்கிறேன் கைஸ். படிக்கட்டுகள் முடிஞ்சிருச்சு. இனி சாகச பயணம் பாறையில் பாருங்க. பயங்கரமாக வேர்க்குது. நீ கூப்பிடு சாயந்தரம். பறக்கும் பாறையில் ரெடியாகி கொண்டிருக்கிறோம். பறக்கும் பாறை சாகச பயணங்கள் ஆரம்பம். மலையில் உட்காந்துட்டு ஏப்பா காவாசி மலை கூட ஏறல, 3 டைம் ரெஸ்ட்டு. மூணாவது ரவுண்டு போகிறாருங்க இந்த கைஸ் பாருங்க. லைவ் போட்டிருக்காரு. நீங்கள் எத்தனை 10 டைம் உட்காந்துருப்பீங்களா? அதுக்கும் மேலே உள் மனசாட்சி உனக்கு குத்துல இன்னும் எங்கேயோ உட்காந்துக்கிறது. சிரிப்பு வருது. பணம் முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகிற வழியிலேயே ஒரு மாட்டோட கால் தடம் போல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் ஊற்றிருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்களே பார்க்க முடிஞ்சுது. இதை தாண்டி கொஞ்சம் மேலே போனீங்கன்னா வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்கும். இந்த குகை பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தவம் செய்த குகை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடந்த முறை வரும்போது இங்கே சிறிது நேரம் நம்ம தியானம் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக வந்துருச்சுன்னா இறங்குற சிரமம் காட்டி அப்படியே நம்ம போகிறோம். வந்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளேயும் போய் பாருங்க. எனக்கு எப்படி இறங்க முடியாது. இந்த பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக அப்படியே செங்குத்தாக மாறுது. உங்களுக்கு பதிவில் பார்க்கும்போதே தெரியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாய்வாக போயிட்டு இருக்கும். போக போக ரொம்ப செங்குத்தாக அப்படியே மாறும். என்ன ஒன்றுனா நமக்கு அந்த கம்பி இருக்கிறதுனால அதை பிடிச்சி ஏறும்போது ஒரு ஆறுதலாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா சிவனே நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கம்பி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மலையேற்றம். கைஸ் நம்ம நண்பர் விஜய் பார்த்தீங்கன்னா நமக்கு சவால் விட்டுருக்காரு, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு பார்க்கலான்னு. நம்ம முன்னாடி போயிட்டுருக்குறோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பசங்களை காணோம். சப்பாத்திக்கு இது பெரிய சாப்பிட்ருப்பாங்களான்னு வேறு தெரியல, அவசரப்பட்டு வந்துட்டேன். கைஸ் பசங்களை பாட்டேன். லாங்கில் பார்த்தீங்கன்னா குட்டியே தெரிவாங்க. தளபதி ஹாய். சரிண்ணா தவழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கைஸ் இந்த மலையேற்றம் எவ்வளோ கஷ்டம்னா என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக வேர்த்திருச்சு. நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. பக்கத்தில் தான் கோயில் இருக்குது.
கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை ஒன்று இருக்கும். இந்த சுனையில தான் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் இதுலேருந்து தான் எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாத்திரங்கள்ல தண்ணீர் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் அந்த சுனையிலேருந்து எடுத்தது தான். கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில். உள்ளதான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு. கைஸ் நான் வந்து 1/4 மணி நேரம் கழிச்சு தான் பசங்க வந்திருக்காங்க. ஆயாமியா வின்னர் ஒத்துக்குங்க 2 பேர். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தா லேட் ஆயிடுச்சு. போய் இந்த மூட்டை தூக்கிட்டு வரக்கு இன்ஸ்டால பாருங்க. மூட்டை தூக்கிட்டு வரக்கு லேட்டு. இங்கே பாருங்க, இது ஒரு சின்ன 5 கிலோ பையன், இந்த 25 கிலோ பையன் மாதிரி 6 பேக் இருக்குங்க. அதையும் பாருங்க. பார்த்துங்க, ஃப்ளாட்டாக தான் இருக்கான். இருந்தாலும் லேட்டு ஒத்துக்கணும். நீங்கள் அவார்டு வேணா வாங்கிக்கிறியாப்பா, கின்னஸ் ரெக்கார்டு. உச்சிக்கு போயிட்டு வந்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உச்சிக்கு போயிட்டு வருவோம். சங்கிலி பாருங்க. கோயிலுக்கு மேல் போகிறோம். இது தவசிப்பாறை. வாங்க, இப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கு. சீக்கிரம் இன்னும் 7.1 ஓடிட்டு இருக்கிறீங்க. எப்போதான் 12 பைக் மாறுவீங்க எங்கள் யூடியூப் சேனலில்? இங்கெல்லாம் போட்டு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டினா தானே ஆகு. யோ முதல்ல வீடியோ எல்லாருக்கும் வர மாதிரி செட் பண்ணு. இப்போ நீ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதானே? இல்லை யோ, என்னையா பேசுகிறேன்? டேய், நீங்களா இறங்கி வர சங்கிலி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வீர தெரியலீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேன் கூட்டம் யாரை கலைச்சிட்டாங்க. உச்சி வந்து அடைஞ்சாச்சு. சக்ஸஸ். சாமி இல்ல சின்ன போத முடியுமா? ஒரு எனர்ஜி எல்லா பூக்களும் எரிவனிக்கு இல்லை எடுக்கல. இல்லை ஒரு சுத்து ரவுண்டு இருந்து இப்படியா இல்லை இதோட முடிச்சேன்னா முடிஞ்சு எனக்கு தெளிக்கும். ஆமாம், அப்புறம் அங்கேருந்து அனுப்பினேன். இதில் என்ன இருக்கு? நீங்கள் வேறு நான் எங்கள் மாமா கைஸ், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரிகால சோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு நாளைக்கு 4 டைம் ஏறுவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டைம் ஏறி முடிச்சிட்டாரு. நாங்கள் ஒரு டைம் ஏறி முடிக்கிற டைம்லேயே 4 டைம் ஏறி முடிச்சிட்டாரு. அவரால் இப்போ பேச முடியாது, அந்தளவுக்கு ஒரு டயர்டில் இருக்கார். வாழ்த்துக்கள் ப்ரோ. இது மூலிமா நீங்கள் ஏதாவது மோட்டிவ் இதுக்காக பண்ணுறீங்க, அது மட்டும் சொல்ல முடியுமா? 1000 days சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ப்ரோ. இதில் வந்துட்டு டைமிங்கில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 2:25 2 மணி நேரம் 25 நிமிஷத்தில் 4 ரவுண்டு ஏறி இறங்கி ரெக்கார்டு வாங்கியிருக்குது. சரி சரிங்க, 67வது நாளில் ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ 2 மணி நேரம் 25 நிமிஷத்தில் இந்த 4000 அடி மலையை 4 டைம் மேலே ஏறி கீழே இறங்க முடியுமான்னு கேட்டால் இறங்க முடியும். ப்ரூஃப் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அது இல்லாமல் 1000 days வந்துட்டு டெய்லி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
ஒரு நாளுக்கு வந்து கேப் இல்லாமல் ஒரு டைம் 2 டைம் இல்லை 4 ரவுண்டு ஏறுவோம். 4 ரவுண்டு டெய்லியுமே ஒவ்வொரு நாளும். வாழ்த்துக்கள் ப்ரோ, தொடர்ந்து உங்கள் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல் மட்டும் கிளியராக சொல்லிடுங்க. மிஸ்டர் கரிகால சோழன் 294. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சூப்பர் ப்ரோ. கைஸ், மேலே உச்சியில் சாமி கும்பிட்டு இப்போ கீழே சாமி கும்பிட்டு போகிறேங்க. இறங்கிட்டு இருக்கிறோம். இறங்குங்க 1.5 மணி நேரம் ஆச்சு உச்சியிலேயே. நீங்கள் ஊதுனர் போட்டுருவீங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பாறையவே குடையப்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கும். உள்ளுக்குள்ளே கட்டடக்கலையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பூசாரி சொன்னார். அதனால கேமராவை தூக்கி மூலையில் போட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட உள்ள போகிறோம். கடை பேர் சப்பாத்தி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்ல. சரவணா சப்பாத்திக்காரங்க. சரவணா சப்பாத்தியில் வாங்கிட்டு வந்து 5 ரூபா சப்பாத்தி சாப்பிட்டுருக்குறவங்க. கைஸ் பாருங்க, ஜாம் இருக்குது, சாஸ் இருக்குது. இங்கே ஒரு சாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிப்பு சாப்பிடுங்க விஜய். காலை உணவு சிறப்பாக போயிட்டுருக்குது. ஏனுங்க நகலியா நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையில் சிறப்பாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறேங்க. இதோட நம்ம வீடியோவோட நிறைவுப்பதிக்கு வந்தாச்சு. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் சிவா மற்றும் நம்ம ஆன்மீக தலைவர் சேகரன் மற்றும் நம்ம விஜய் வந்திருக்காருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.